வணக்கம். 10th மேக்ஸ் ஏப்ரல் 2024 கொஸ்டின் பேப்பரில் 1 மார்க்ஸ் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. n ஆஃப் a கிராஸ் b இஸ் ஈக்குவல் டு 6. n ஆஃப் a வந்து 1,3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n ஆஃப் a உடைய வேல்யூ வந்து 2ஆக இருக்கும். n ஆஃப் b என்னன்றது கேள்வி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்? n ஆஃப் a கிராஸ் bன்றது என்னது? n ஆஃப் a கிராஸ் bன்றது n ஆஃப் a டைம்ஸ் n ஆஃப் b இல்லையா? அப்போ 6 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு நமக்கு அது தெரியாத வேல்யூ எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? 6 டிவைட் பை 2 போட்டால் போதுமா? 6 divided by 2 which is 3. So option C is the correct answer. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. If f from a to b is a bijective function. Bijective function சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 1 to 1 and on to இருக்கும். 1 to 1 and on to. If n of b is equal to 7, n of a is equal to கேட்டிருக்காங்க. ஸோ n of b னா இமேஜஸா? இமேஜஸ் 7 இமேஜ் இருக்குன்னா ப்ரீ இமேஜஸ் வந்து அதுவும் 7 இருக்கும் இல்லையா? ப்ரீ இமேஜஸும் 7 இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10. அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது எல்லாமே டிவைட் ஆக முடியாது. அது இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றது தான் கான்செப்ட். சரியா? 1ஓட எல்சிஎம் 2 வச்சுக்கலாம். 2ஓட எல்சிஎம்னா நெக்ஸ்ட் 4 வருமா? அதனால 2 கண்டுபிடிக்க தேவையில்லை. 3க்கு 6 மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ 3 தேவையில்லை. அந்த இடத்துல 6 ரீப்ளேஸ் பண்ணிக்கும். 4க்கு வந்து 8 மல்டிபிளாக இருக்குது. ஸோ 4 தேவையில்லை. 8 ரீப்ளேஸ் பண்ணிக்கும். 5க்கு வந்து 10 ரீப்ளேஸ் பண்ணிக்கும் இல்லையா? 6ஓடைய அடுத்த மல்டிபிள் 12 போயிடுது. ஸோ அதனால் அது வேண்டாம். 1 to 10ன்றதை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 6 to 10 மாற்றிக்கலாம். இப்போ 6லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிங்க. அதுதான் உங்கள் ரிசல்ட். 6, 7, 8, 9, 10. இதனுடைய எல்சிஎம் கண்டுபிடிச்சா டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 3, 7, 4, 9, 5 வரும். மறுபடி காமன் டிவைசஸ் 12ல் 3ல் இருக்குது. 3ல் டிவைட் பண்ணால் 1, 7, 4, 3, 5 வரும். ஸோ எல்சிஎம் வந்து என்ன வரும்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 times 3 times 1 times 7 times 4 times 3 times 5. ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 6, 42, 42 into 12 times 60. ஸோ ஆன்சர் வந்து ஆல்மோஸ்ட் 2520 வருது இல்லையா? 12, 24, 25 இல்லையா? 2520 வருது. அது அதனுடைய ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏபி கன்சிஸ்ட் 31 டேர்ம்ஸ்ட்டாங்க. ஸோ S31 நமக்கு தேவை. S31 அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? அதாவது ஏபி கன்சிஸ்ட் 31 டேர்ம்ஸ். மொத்தம் n equal to 31. இஃப் த 16th term is m. 16th term is mனா T16. T16ன்றது என்ன வரும்? a plus 15dயா? அதோடைய வேல்யூ m. Then the sum of all the terms. ஸோ S31 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு S31 ஃபார்முலா என்ன போட்டலாம்? 31 divided by 2 into 2a plus n minus 1. 30 minus 1 into d போட்டுக்கலாமா? ஸோ 31 by 2 into 2a plus 31 minus 1. ஸோ 30d வருமா? நமக்கு வந்து 30d வரும். இப்போ 2 காமன் எடுத்து வெளியே கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 31 into a plus 15d வருமா? இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருந்த 2 இதிலிருந்து 2 காமனாக வெளியே எடுத்தால் டினாமினேட்டர் நியூமரேட்டர் கேன்சல் ஆகிடும். இப்போ a plus 15d நம்மளால் என்னென்னு எழுத முடியும்? a plus 15d நமக்கு கொடுத்துருக்காங்க. a plus 15d வந்து mன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக mன்னு போட்டோம்னா நம்ம ஆன்சர் என்ன வந்துடும்? 31 mன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தது, which of the following should be added to make a perfect square? என்னத்தை ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். ஸோ ப்ளஸ் 64 வந்து 8 ஸ்கொயர்னு போடலாம். அப்போ நமக்கு மிஸ்ஸிங் டேர்ம் வந்து 2ab டேர்ம் வந்து மிஸ்ஸிங். 2ab டேர்ம் மிஸ்ஸிங்னா 2 into x ஸ்கொயர் into 8 மிஸ்ஸிங். அது எவ்வளவு? 16x ஸ்கொயரா? 16x ஸ்கொயர். ஆப்ஷன் பி வந்து ஆன்சர்.
கிராஃப் ஆஃப் ஏ லீனியர் ஈக்குவேஷன், லீனியர்னாவே டிகிரி 1 சொல்லுவோம் இல்லையா? டிகிரி 1 இருக்கக்கூடிய ஈக்குவேஷனுடைய கிராஃப் என்னவா இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைன். புரியுதா? அடுத்தது, if triangle ABC, triangle ABC, AB is 3.6, AB வந்து 3.6 சொல்லியிருக்காங்க, AC is 2.4 கொடுத்துருக்காங்க, DE is parallel to, DE is parallel to, DE வந்து parallel to BC இருக்கு, DE is parallel to BC. ஸோ இது வந்து தேர்ட்ஸ் தியரம், மிட் பாயிண்ட் தியரம், இந்த செக்ஷன் அதை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்லாம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். AD is equal to 2.1 கொடுத்துருக்காங்க, 2.1. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2.1 divided by similar triangles இருக்குமா? ADE is similar to, ADE வந்து it is similar to ABC போடலாமா? ஸோ corresponding sides are of same proportion வந்துருமா? 2.1 by 3.6 is equal to, தெரியாத இந்த AEன்ற சைடை xன்னு வச்சுக்கிறேன். ஸோ x divided by 2.4. ஸோ த்ரூ அவுட் நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன வந்துடும்? ரிசல்ட் என்ன வந்துடும்? 21 by 36 into 24 by 10 equal to x வருமா? டெசிமல்ஸ் எல்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டேன். மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை 10, மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை 10 பண்ணிட்டேன் எல்லா இடத்துலையும். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கான்செப்ட் நம்பர்ஸ் அந்த பக்கம் வந்துட்டு அப்படி 24 டிவைட் பை 10 வரும். 10 by 24 24 டிவைட் பை 10 வரும். சிம்பிளிஃபை பண்ணுங்க. 12th டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 times, 3 times, 3யும் 21ம் தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 times. ஸோ 14 டிவைட் பை 10 வருமா? அதில் ஆன்சர் 1.4. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. How many tangents can be drawn to the circle from an exterior point? How many tangents can be drawn from a point to exterior point? ஒரு வெளிப்புற போதிலிருந்து எத்தனை டேஞ்சன்ட் ட்ரா பண்ண முடியும்? நிறைய படிச்சிருப்போம். 2 டேஞ்சன்ட். ஓகே. அடுத்தது, the area of triangle formed by the points கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக இந்த A is equal to half ஃபார்வர்டு கிராஸ் ரிவர்ஸ் கிராஸ் ஃபார்மில் போடுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. -5 0 0 -5 5 0 ஆரம்பிச்சதுலேயே மறுபடியும் முடிக்கணும் இல்லையா, -5 0. ஸோ நமக்கு என்ன வரும்? half ஆஃப் மல்டிப்ளை பண்ணால் 25 + 0 + 0, அப்புறம் ரிவர்ஸ் கிராஸ் பண்ணோம்னா மைனஸில் வரணும். ஸோ அதுவும் -0 -25 போட்டால் அது +25 போட்டுக்கலாம். அடுத்தது 0 × -5 0. ஸோ half into 15 வரும், which is again 25. ஸோ 25 ஸ்கொயர் ரூட் ஆன்சராக சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா x is equal to a tan theta கொடுத்துருக்காங்க, y is equal to b secant theta கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் yக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? b square secant square theta by b square minus a square tan square theta by a square. ஸோ a square கேன்சல் ஆகிடும், b square கேன்சல் ஆகிடும். நமக்கு ஆன்சர் என்ன இருக்க போகுது? secant square theta minus tan square thetaன்னு வரப்போகுது. அதோடைய வேல்யூ 1 தான். ஸோ இங்கே ஆன்சர் 1 கொடுத்துருக்கோம்ல, ஆப்ஷன் ஏவே ட்ரூவாக தான் இருக்கு இல்லையா? 11th சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? curved surface area for 8 circles cylinder whose height and base diameter கொடுத்துருக்காங்க. h வந்து 4, base diameter அப்படின்னா d. ஸோ dன்றது வந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சா 10 divided by 2 5 வருமா? CSI ஃபார்முலா என்னது? 2 pi r h, 2 pi r h. 2 times 5 times radius is 5 and height is 4. மல்டிப்ளை பண்ணிட்டா எவ்வளோ வரும்? 40 வருமா? 40 pi square units. அடுத்ததுமே சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ்லேருந்தே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? The ratio of the volume of a cylinder, cone and sphere. Volume of cylinder, cone and a sphere. இந்த ஷேப்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஷேப்ஸ்க்கு சேம் டயாமீட்டர்
டயாமீட்டரும் சேம் ஹைட்டும், டயாமீட்டரும் ஹைட்டும் சேம்ன்றாங்க. அதாவது டி இஸ் ஈக்குவல் டு ஹெச். டின்றது என்னது 2r. அப்போ ரேடியஸ் என்ன வரும்? h/2 வருமா? இப்போ நீங்கள் ஒவ்வொன்றுடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். என்னது? வால்யூம், கோனுக்கு சிலிண்டருக்கு ஸ்பியருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டர் பை கோன் எடுத்துக்கிறேன். சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்னது? πr ஸ்கொயர் ஹெச்சா. கோனோடது 1/3 πr ஸ்கொயர் ஹெச்சா. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டா 3/1 வந்துருமா? ஏன்னா டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் இருக்குது, தலைகளாக போட்டு மல்டிப்ளை பண்ணால் 3/1 வந்து நிற்கும். அதுவே கோனுக்கும் ஸ்பியருக்கும் கண்டுபிடிங்க. கோனுக்கும் ஸ்பியருக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 1/3 πr ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை 4/3 πr கியூப் இருக்குமா? ஸோ 3 கேன்சல், 5 கேன்சல், ஆர் ஸ்கொயர் இங்கே கீழே ஒரு ஆர் ஸ்கொயர் கேன்சல் தான், ஆர் மட்டும் இருக்குமா? ஸோ நமக்கு என்ன வந்துடும்? ஹெச் டிவைடட் பை 4r இருக்கும். இந்த இடத்துல ஹெச் டிவைட் பை 4rக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஆருக்கு பதிலாக h/2 போட்டிங்கன்னா 2 இருக்கும். ஹெச் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கோனுக்கும் ஸ்பியருக்கும் உண்டான ரேஷியோ வந்து 1/2 வரும். ஆல்ரெடி கோன் சிலிண்டரோடையும் 1 ரேஷியோ ஸ்பிளிட் பண்ணியிருக்கு, ஸ்பியர் கூடயும் 1 அதே வேல்யூ ஸ்பிளிட் பண்ணியிருக்கு. ஸோ என்ன ரேஷியோனா 3:1:2. புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following values cannot be the probability of an event? Cannot beனா எது ஈவெண்ட்டாக வராதுன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து எப்பவுமே 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கணும். இட் கேன் பி லீஸ்ட் 0 அண்ட் மேக்ஸிமம் 1. நெகட்டிவ்லாம் வராது. ஸோ இது 1.05ன்றது என்னது? 1 விட கிரேட்டர் தானே இருக்கு இல்லையா? இட் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்து எடுத்துட்டோம்னா the probability of getting a job for a person x/3. x/3 சான்சஸ் இருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு. நாட் கெட்டிங்க்கு 2/3 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா இது p ஆஃப் இன்னு எடுத்துக்கிட்டோம்னா x/3, p ஆஃப் இ பார்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 2/3. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ரிசல்ட் என்ன வரணும்? 1 வரணுமா? p ஆஃப் இ ப்ளஸ் p ஆஃப் இ பார் ப்ளஸ் p ஆஃப் இ பாரோடைய வேல்யூ வந்து 1ன்னு வரும். x/3 ப்ளஸ் 2/3 உடைய வேல்யூ 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு x is equal to அல்லது x plus 2 is equal to 3ன்னு போட்டுக்கலாம். x is equal to 3 minus 2ன்னு போடலாம். ஆன்சர் 1 வந்துடுது. ஸோ அவ்வளோதான். பார்ட் ஏ முடிஞ்சு, ஈஸியாக தானே இருக்கு. அடுத்த பார்ட்டில் பார்ட் பி 2 மார்க்ஸ் சம்ஸை சால்வ் பண்ணி தரேன். ஓகேவா கண்ணா? தேங்க்யூ.